வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இன்னைக்கு சாக்லேட் பனானா கேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சாக்லேட் கேக் பார்த்துருப்போம், பனானா கேக் பார்த்துருப்போம். இது வந்து ரெண்டையும் கலந்த ஒரு கேக்கு. நான் இதை ஒரு ஷாப்பில் சாப்பிட்ருக்கேன். இது ரொம்ப அருமையாக இருந்து நாமளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து செஞ்சுருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தேவையான இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துடுங்க. அந்த பவுலில் 4 வாழைப்பழம் இல்லைனா 5 வாழைப்பழம் எடுத்துடுங்க. இது வந்து சின்ன சின்ன வாழைப்பழமாக இருந்தால் நல்லது. மட்டிப்பழம், ரசக்கல்லி அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நாம் இப்போ பழங்களை தொலி உரித்து போட்டுடலாம். அந்த பழங்களை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது எந்தளவு மசிக்கணும்னா நல்லா அதிகமாக மசிக்க தேவையில்லை, மாவு மாதிரி குழு குழுன்னு ஆக்க தேவையில்லை. லைட்டாக மீடியமாக மசிச்சு விட்டாலே போதும். நம்ம கிண்டும் போது மறுபடியும் நல்லா மசிச்சு வந்துடும். அதனால் மீடியமாக மசிச்சு விட்டுடுங்க. நல்லா மசிச்சு விட்டாச்சு. இது கூடால ஒரு அரை கப்பு ஆயில் ஊற்றிடுங்க. இது வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வாமாயில் எல்லாம் ஊற்றிடுறாங்க, தேங்காய் எண்ணெய் மட்டும் போதும். ஒரு 3/4 கப்பு சீனி போட்டுடுங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது கூட ஒரு 2 முட்டை எடுத்து அதை அடித்து ஊற்றிடுங்க. முக்கால் கப்பு சீனிக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்கும். இதை அடித்து ஊற்றி நல்லா அடித்து விடுங்க. பீட்ரு இருந்தால் பீட்ரு வச்சு அடிங்க, இல்லைன்னா மேனுவலாகவே இல்லை கரண்டி எதோ வச்சுனாலும் ஒரு கிண்டி விட்டுடுங்க. போதும். இந்த அளவு ஓரளவுக்கு மீடியமாக கிளறி விட்டாலே போதும். இது கூட வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துடுங்க, இல்லைனா வேண்டாம். ஏன்னா நம்ம சாக்லேட் ஃப்ளேவர்னால அந்த சாக்லேட் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சோண்டு வெண்ணிலா சேர்ந்தால் அது ஒரு ஃப்ளேவரில் அது கொஞ்சம் அருமையாக இருந்துச்சு. எனக்கு சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சிது, அதனால தான் நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது கூட எல்லாம் 1 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் அரை கப்பு மைதா மாவு, அரை கப்பு சாக்கோ பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துடுங்க. அதோட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துடுங்க. சால்ட்டு கொஞ்சமாக போட்டால் தான் அந்த டேஸ்ட் வந்து சரியாக வரும். சால்ட்டு போடலன்னா சரியாக டேஸ்ட் வராது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துடுங்க, அதுதான் நல்லது. அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டாச்சு. நாம் இனிமேல் இதை வந்து பேக் பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து ஓவனில் வந்து பேக் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே இந்த மாதிரி ஒரு ட்ரை எடுத்துடுங்க. இந்த ட்ரைக்குள்ளே பேப்பர் கப், அதாவது கப் கேக் வைக்க வேண்டி தனி பேப்பர் கப்பு கிடைக்கும் கடைகளில். அதை வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு அரை பங்கு மட்டும் ஊற்றிடுங்க. ஃபுல்லாக ஊற்றிடுறாங்க. நான் பேக் பண்ணும்போது ஃபுல்லாக பொங்கி வரையினால அதை தாண்டி வந்துடும், பேப்பரை தாண்டி வந்து நாசமாயிரும். அதனால் பேப்பருக்கு அரை பங்கு மட்டும் மாவு ஊற்றினா போதும், அதுக்கு மேலே ஊற்ற தேவையில்லை. அந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும். ஏர் பபிள்ஸ் எல்லாம் வராது, அதனால தட்டி கொடுக்கணுங்க தேவைப்படாது. இந்த கப் கேக்கு பேப்பருக்கு அரை பாகத்தில் மாவு ஊற்றினா போதும். நம்ம எல்லா பேப்பர்லேயுமே மாவு ஊற்றிக்கிடலாம். ஊற்றி பேக்குக்கு ரெடியாகுவோம்.
இந்த ஓவனில் பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் பேக் ஆயிரும். ஒருவேளை ஓவன் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர்லேயே பழைய குக்கர்லேயே வச்சிடலாம். அப்போ வந்து குக்கர் உள்ள உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு மேலே இந்த கப்பு கேக்கு ட்ரையை தூக்கி உள்ளே வச்சு மேலே விசில் எடுத்துகிட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா இது பண்ணிவிடுங்க. அது வெந்திருக்கான்னு பார்க்கக்காண்டி ஒரு குச்சி அப்படி குத்தி பார்த்திங்கன்னா க்ளீனாக தெரியும் அது வெந்திருக்கு இல்லைன்னு சொல்லி. நல்லா வெந்த பிறகு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். வெந்த பிறகு எடுத்து அதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு செம்மையான டேஸ்ட்டான ஒரு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. கேக் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அடிச்சிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும்.